Hello, this is Saran Jaishankar. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Fluid Mechanics and Machinery, subject code CE3391. தேர்ட் செமஸ்டரில் நான் ஃபேஸ் பண்ண ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சப்ஜெக்ட் Fluid Mechanics தான். ரீசன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரின்னு சொல்ல முடியாது, ப்ராப்ளமும் சொல்ல முடியாது. இட் கம்பைன்ஸ் போத் தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ், பட் we can easily crack the subject. ஸோ Fluid Mechanicsல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னங்கிற பற்றி நம்ம பேசியிருக்கோம். எனக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் வேணாம், ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிற பர்சனுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலில் நம்மளுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி அதிக மார்க் வாங்குறது அப்படிங்கிறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் லிஸ்ட் வந்துடும். தென் ப்ரீமியம் வாட்ஸ்அப் குரூப், இந்த குரூப்பில் நீங்கள் உங்களோட டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 9 rupeesக்கு நாங்கள் அவைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்வீஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9655675013 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Unit 1, name, fluid properties and flow characteristics. Unit 1ல 5 important topic இருக்கு. என்னன்னா properties of fluids, அது என்னென்ன ப்ராப்பர்ட்டினா density, viscosity, surface tension, compressibility. These are the properties. இதுதான் first important topic. Second one, fluid statics, pressure measurement பொறுத்து வரும். அது என்னன்னா manometers and barometers. Then third one, Pascal's law and hydrostatic forces on surfaces. இதுதான் third important topic, ரொம்ப important topicக்கும் கூட Pascal's law. Then buoyancy and stability of floating bodies. Finally, types of fluid flows, laminar, turbulent, uniform and non-uniform. இந்த first unitல நான் சொன்ன கடைசி third ஒன்றும் fifth ஒன்றும், for example Pascal's lawவும் laminar, turbulent, uniform flowவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் கொஷின்ஸ் நம்மளுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூனிட் 2, நேம், ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் அண்ட் பவுண்டரி லேயர்ஸ். யூனிட் 2ல 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ரெனால்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் லேமினார் ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் கான்டெக்ஸ். செகண்ட் ஒன், டார்சி வைபேக் ஈக்குவேஷன்ஸ், friction factor and Modi diagram. Third one, major and minor losses in pipe flow. Fourth one, hydraulic and energy gradient lines, pipes in series and parallel. Finally, boundary layers, boundary layer concepts, then types of boundary layer thicknesses. These are the 5 important topics in Unit 2. Unit 2ல ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம படிக்க வேண்டியது ரெனால்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் லேமினார் ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் கான்டெக்ஸ். இதுல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எல்லா எக்ஸாமுக்கும் வருது. தென் யூனிட் 3, சப்ஜெக்ட் நேம், டைமென்ஷனல் அனலைசிஸ் அண்ட் மாடல் ஸ்டடீஸ். இந்த யூனிட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி. செகண்ட் ஒன், ராலிஸ் மெத்தட் அண்ட் பக்கிங்கம்ஸ் பை தியரம். தேர்ட் ஒன், டைமென்ஷனலைஸ் பேராமீட்டர்ஸ், அது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ரெனால்ட்ஸ் நம்பர், ஃப்ராட்ஸ் நம்பர், எக்ஸெட்ரா. ஃபோர்த் ஒன், சிமிலிட்யூட் அண்ட் மாடல் ஸ்டடீஸ், இம்பார்ட்டன்ஸ் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃபைனலாக டிஸ்டார்டட் அண்ட் அன்டிஸ்டார்டட் மாடல்ஸ் இன் மாடல் ஸ்டடீஸ். தீஸ் ஆர் த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் யூனிட் 3. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக்ஸ் மட்டும்தான். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். I will send you important questions with study material, fully free. Okay. Unit 4, subject name, turbines. Unit 4 mostly turbines பற்றி தான் படிக்க போகிறோம். இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னா impact of jets and velocity triangle in turbine analysis, theory of rotodynamic machines,
Pelton, Francis and Kaplan turbines. Third one, working principle and classification of turbines. Fourth one, efficiency, work done and specific speed in turbines. Fifth one, performance curves for turbines, draft tubes and governing of turbines. These are the 5 important topics in the unit turbines. இந்த 5 important டாபிக்ல ஃபர்ஸ்ட் உள்ள 3 டாபிக் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது டாபிக் மட்டும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூனிட், யூனிட் 5, நேம் பம்ப்ஸ். இந்த யூனிட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பம்ப்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பம்ப்ஸ். பம்ப்ஸ் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்? சென்ட்ரிஃபியூகல் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், ரோட்டரி பம்ப்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ். தேர்ட் ஒன், ஹெச், efficiency and velocity triangles in centrifugal pumps. Fourth one, work done by impeller in centrifugal pumps. Fifth one, working principles of reciprocating pumps, indicator diagrams and work saved by filter air vessel. These are the 5 important topics in unit 5. இது வந்து ஃபுல்லாக டாபிக்ஸ் நேம் மட்டும் சொல்லியிருக்கேன். இதோட ஆன்சர்ஸ், கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் வாட்ஸ்அப் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்